வணக்கம். நானும் ஃபிஷர்மேன் நண்பர்களே, நான் உங்கள் ஆளன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கரவலையில் எப்படி மீன் பிடிக்கிறாங்க, அந்த கரவலையை எந்த விதமாக யூஸ் பண்ணுறாங்க எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும், கொஞ்சம் பொறுமையாக வீடியோ பாருங்கள் நண்பர்களே. முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா, கரவலையை போட்டில் ஏற்றிடுவாங்க. அதுக்கு இருபுறம் இருக்கும். ஒரு புறம் கயிறாலையும் மறுபுறமும் கயிறாலை இருக்கும். நமக்கு எந்த ஏரியாவில் நெட்டை விட போகிறாங்களோ, அதாவது கரவலையை விட போகிறாங்களோ அந்த ஏரியாவில் ஒரு புறத்தோட கயிறை அந்த இழுக்கிற மக்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த மக்கள் அதை ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சி இழுக்க ஆரம்பிப்பாங்க. அதே டயத்தில் அந்த போட்டில் உள்ள நெட்டை வரிசையாக கடலில் சுற்றி விட்டுக்கிட்டே போவாங்க. எவ்வளோ தூரம் விடணுமோ அதை விட்டுட்டு மறுமுனைக்கு அந்த போட்டை நோக்கி போகும். இதுக்கு இடப்பட்ட நேரத்தில் ஒரு புறத்தில் உள்ள கயிறை அதை இழுக்கிறவங்க வரிசையாக இழுக்க ஆரம்பிப்பாங்க. இது எதுக்குன்னா, அப்போனா தான் அந்த கரவலை வந்துக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நிற்கும், நீளமாகவும் இருக்கும். இல்லை விட்டால் நீரோட்டத்துக்கு அது சரியாக நிற்காது, மீன் வந்துட்டு பிடிக்காமல் போகும். இந்த பிடிக்கிற விதமே பாருங்கள், ஒவ்வொருத்தவங்க கையிலையும் ஒவ்வொரு கயிறு வச்சுருப்பாங்க, ரோப் வச்சுருப்பாங்க. அதை அந்த ரோப்போட பிடிச்சி வரிசையாக இழுக்க அரைப்பாங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக மக்கள் நின்று ஒவ்வொன்றா இழுக்க அரைப்பாங்க. அவங்களோட இடம் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அந்த கயத்தை விட்டுட்டு மறுபடியும் போய் முன்னாடி நின்று இழுக்க அரைப்பாங்க. இது வந்துட்டு ஒரு டீம் ஒர்க்குங்க. இந்த கரவலை இழுக்க ஒரு 30 பேர் நாள் தேவை. இந்த பக்கம் ஒரு 12-13 பேர், அந்த பக்கம் ஒரு 12-13 பேர். இதே மாதிரி அந்த போட்லேயும் ஆட்கள் தேவைப்படுறாங்க. நீங்களே பார்க்கலாம், கயிறு இழுத்து முடித்ததுக்கப்புறம், அதாவது ரோப்பு இழுத்து முடிச்சதுக்கப்புறம் மடி வர ஆரம்பிச்சுட்டு, நீங்கள் இந்த வீடியோவில் ஈஸியாக பார்த்துடலாம் மடி என்ன உடனே வந்துட்டுன்னு. ஆனால் கிடையாது, இந்த மடி வரையே 1 மணி நேரம் ஆகும். இது காலையில் 8 மணியில் இருந்து மதியம் 1 மணி வரைக்கும் இந்த தொழில் நடக்குங்க. இது கஷ்டமான தொழில். இது 8 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் பார்த்துக்கிறங்க. இது இழுத்தா தான் அவங்க மீன் பிடிக்க முடியும். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே தெரியுது, அந்த பக்கம் போன போட்டோட கயிறையுமே இழுத்து 2 பேருக்குமே மடி கரெக்டாக வந்துட்டு, இது எப்படின்னா அவங்க தூரமாக இருப்பாங்க, இவங்களும் தூரமாக இருப்பாங்க. இந்த மடியை வரிசையாக இழுக்க 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 இவங்க 2 பேருமே ஒவ்வொருத்தவங்களை நோக்கி போய்கிட்டே இருப்பாங்க. கடல் மேலே தூரமாக இருக்கிற மடி கரையை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் இதோட ப்ரொசீஜர். இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, அதாவது இது ஒவ்வொன்றா இழுப்பாங்க. ஒவ்வொரு மக்களும் கயிறை இழுத்து 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 கடல் மேலே இருக்கிற மடி கரையை வரும். அந்த சரௌண்டிங்கில் என்னென்ன மீன் இருக்கோ அதெல்லாம் இந்த மடிக்குள்ளே வரும். இதுதாங்க இதோட முறை. இப்போ நம்ம பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது, கரவலை பிடிக்கும் போது, அங்கே டூரிஸ்ட் சில மக்கள் வந்து அவங்களும் இந்த கரவலையை பிடிச்சி இழுத்தாங்க. அதோட அவங்க இழுக்கும் போகும்போது அந்த கரை வலையில் சின்ன சின்ன மீன்கள் வரும், அதை பிடிச்சி அவங்க ரசித்தாங்க. இப்போ ஓரளவுக்கு கரவலையோட மடியானது வெளியே வர ஆரம்பிச்சிட்டு, இப்படியே 2 பக்கமும் இழுத்து இழுத்து கரவலை கடைசி பாகம் வெளியே வர ஆரம்பிச்சிடும். இப்படி மடி கரையை நோக்கி வரும்போதே அந்த மடி நேராக வர்றதுக்காண்டி அந்த மடியை கரெக்டாக எடுத்து கரெக்டான முறையில் விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ வெளியே நின்று இழுக்கிற ஆட்களுமே இழுத்து ஒரு இடத்துலையே போட முடியாது. காரணம், இந்த மடியானது அதிகமான நீளம் கொண்டது. இந்த மடியை எப்படி இழுத்து வச்சுருக்கான்னு நீங்கள் பாருங்கள். இந்த எவ்வளோ பெரிய மடின்னு பாருங்கள், எவ்வளோ பெரிய நீளமானது. இதை அப்படியே இங்கேருந்து அப்படியே இழுத்து 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 போகிறனால, அதாவது நம்ம வந்துக்கிட்டு இன்னொரு சைடு உள்ள மடியை நோக்கி நகருவோம். அதே மாதிரி அந்த சைடு உள்ளவங்களுமே அங்கிட்டுள்ள மடியை நோக்கி, அதாவது நம்மளை பார்த்து நகர்ந்து இழுத்துக்கிட்டே வருவாங்க. இப்படி போகும்போது இந்த மடியை நேராக போட்டுக்கிட்டே தான் போகிற மாதிரி சூழ்நிலை அமையும். நீங்களே பாருங்கள், இது எவ்வளோ பெரிய நீளமானது. இது இழுத்து முடிக்க குறைஞ்சது 5 மணி நேரம் ஆகும். நீங்களே இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஓரளவு நம்ம எதிர் திசையில் உள்ள மக்களும் நம்மளை நோக்கி பக்கத்தில் வந்துட்டாங்க.
இப்போ இந்த 2 பேரும் ஓரளவு இணைகிற நேரத்தில் முழு மடியானதும் வெளியே வந்துடும். அந்த இந்த சுற்றி இருக்கிற சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லா மீனுமே அதுக்குள்ளே கிடக்கும். கரவலைக்கு எப்படி மடி முக்கியமோ மக்கள் முக்கியமோ அதே மாதிரி அம்பா பாடலும் முக்கியம். இந்த அம்பா பாடல் என்ன பண்ணும்னா, நம்ம வேலை பார்க்குறவங்கள சோர்வடையாமல் வைக்க இந்த அம்பா பாடல் பாடுவாங்க. இந்த அம்பா பாடல் நார்மலாக எதை பற்றினாலும் இருக்கும், கொச்சை வார்த்தையாக கூட இருக்கும், எல்லா விதமானதுமே இருக்கும். அதை பாடிக்கிட்டே தான் இந்த அம்பா, அதாவது இந்த கரவலையை இழுப்பாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாம், எல்லா இடத்துலையும் அந்த அம்பா பாடலை. இப்போ ஓரளவுக்கு நம்ம கரவலையானது கரையை வர ஆரம்பிச்சிட்டு, கரையை வர வரையே மீன்களோட வரத்தும் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நீங்களே வீடியோவில் பார்க்கலாம். சிறு சிறு மீன்கள் வந்துக்கிட்டு அந்த மடியில் வர ஆரம்பிக்கும். ஃபுல் மீனுமே கடைசியாக தான், அந்த ஃபுல் மீன் அதாவது மொத்த மீனும் கடைசியாக ஒரு குடுவை மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும், அதுக்குள்ளே தான் இருக்கும். இப்போ மக்கள் வந்துக்கிட்டு என்னென்னா, நம்ம டூரிஸ்ட் மக்கள் இதை பார்த்து ஆர்வமடைய ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதாங்க கடைசி நேரம். இனிமே 2 பக்கமும் பக்கத்தில் ஒட்டிட்டு, அதாவது வலது பக்கம் நம்ம இழுத்ததும் இடது பக்கம் இழுத்ததும் எல்லாரும் பாருங்கள் பக்கத்தில் வந்துட்டாங்க. இனிமே கடைசி, அதாவது கரவலையோட கடைசி, அதாவது மீனோட சேர்த்து இழுக்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். நமக்கு இன்னைக்கு டூரிஸ்ட்டுகளுமே உதவி செஞ்சாங்க. வந்து நின்ற மக்களுமே இந்த வலையை கொஞ்சம் இழுத்து ஹெல்ப் பண்ணாங்க. இனிமேல் இந்த வீடியோவை நீங்களே பாருங்கள், என்னென்ன மீன் வந்துச்சு, எப்படி வந்திருக்கு எல்லாமே. நம்ம இப்போமே சொல்லிக்கிறோம், நம்ம மீனுக்கு தான் வலை விட்டோம். இந்த வலையில் ஆமைகளும் வரும். ஆமைகள் முக்கியமாக பாதுகாக்கப்பட வேண்டிய உயிரினம். மீனவ மக்களுக்கு அது நல்லாவே தெரியும். ஆமைகள் தான் நம்ம கடல் வளத்தோட முக்கியமான ஒரு உறுப்பினர். அதனால இந்த வலையில் எத்தனை ஆமை வந்தாலும் ஆமையை தான் முதல்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வரப்போகிற வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. மீனை ஃபஸ்ட்டு எவ்வளோ பெரிய மீன், என்ன ரேட்டோட மீன், அதாவது நல்ல மீன் எந்த மீன் வந்திருந்தாலும் அவங்களுக்கு முதல் நோக்கம் மீனை எடுக்கிறது கிடையாது. இந்த வலையில் வந்த ஆமையை ரிலீஸ் பண்ணுறது தான் அவங்களோட முதல் நோக்கம். இந்த வீடியோவோட என்னோடய வாய்ஸை கட் பண்ணிக்கிறேன், எக்ஸ்ப்ளனேஷனை. இனிமேல் நீங்கள் ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள், எப்படி இந்த கரவலையில் என்னென்ன மீன் வந்திருக்கு, என்னென்ன உயிரினம் வந்திருக்கு, இதை எல்லாமே எப்படி பிரித்து எடுக்கிறாங்க, எந்த மாதிரி மீன்களெல்லாம் பிரித்து அவங்க எடுக்கிறாங்கன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே. நம்ம ஷேர் பண்ணி உங்கள் நண்பர்களாக ஷேர் பண்ணி எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பேலன்ஸ் வீடியோவை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி. 10-12 கிடக்குது. 12 ஆமா. Abesra. Abesra. Abes. Good job. Gimana lagi tuh? Ini
சேதான் சேதா வருது வருது விடுங்க கல்லுங்க போட்டா இங்க வா இங்க வா எப்பா 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 கரவேந்தன் வாங்க மிதிக்காதீங்க மிதிக்காதீங்க ஆ தொடங்க தொடங்க மிதிக்காதீங்க தொடாதீங்க பிடிக்காதீங்க நல்ல பூச எப்ப நான் இருக்கிறேங்க பாய்சன் பாய்சன் போய்ச்சனா வெரி டேஞ்சரஸ் செண்டை போட்டு அமுக்குறாப்ல போ ஏய் செண்டை பிடிக்காத எக்ஸ் போட்டு மீன் ஏய் மாலை பிடிக்கும் செலிமே செலிமே பிடிக்கு சீடி முள்ளனே 3000 ரூபாய் செலிமே பிடிக்கு யாவே ஏய் வீடியோ மட்டும் எடுங்க மீனை தொடாதீங்க மீனை தொடாதீங்கன்னு சொல்லுங்க குடிக்கிறதே வாவலுக்கு தான் மேபி போயா போயா இல்ல 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 மெதவை இந்த மாதிரி வைப்பேன் பாக்குறேன் ഇതിനകത്ത് 2000 കടലടക്കം கூடியில் போட்டு தம்பி கூடியில் எடுத்து போட்டு ஆமா എടുക്കണ്ടേ ഇത് പരാത്തിന് ഒരു എടുത്ത് കൊടുക്കും ഒന്നും പിടിക്കാൻ ആരുമില്ലേ உயிர் இருக்கா உயிர் இருக்குல்ல അടുത്ത ഒരു മിനിറ്റ് வாங்குற பொறக்க வரிசையா காரால தனியா பிறக்கும் ஆமா ஆவல் கிடக்கிறத இழுக்கிறது ஆவல் சரியாக எடுத்து குறைக்க முடியாது 10 நிமிஷம் வேடி தேடுமா சூடு
இது வாவல், இது வாவல். வவ்வா மீன் சொல்லுவாங்களா? வவ்வா வவ்வா. அப்புறம் 1500 2000 என்னப்பா உண்மை சம்பவம் பறக்க பாடு அங்க ஓன்றது கேட்க பிடிங்க ஐயா பிடி கொஞ்சம் யார் ஓனர்னு தெரியாது. எடுத்துக்கிறேன் பழுக்கு ஆனா பஸ் எடுத்துக்கட்டோம்னே. அந்த கூட இல்ல ஜெயிலுக்கு தூக்கி பிடிச்சு மீனை பிறகு மட்டும் இருக்கணும் கழிச்சதுக்கப்புறம் எடுத்துட்டு சாலை ஏறி கொண்டு தட்டும் போது சட சட ஐல அது அங்க ஒண்ணு ஆமா நான் பைல் திருக்கை திருக்கை ஆட்ட பஸ்லடா அதே ஆட்ட பஸ்லடா திருக்கை ஸ்ட்ரிங்ரே ஸ்ட்ரிங்ரே இங்கிலீஷ்ல ரே ரே ஃபிஷ் குட்டி கிடக்குமா இல்ல டெலிவரி இல்ல 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 இல்லப்பா திருமணம்ல இல்ல இருந்தா தெரிஞ்சிருக்கும். இந்த வரேன் வரேன்